And good morning student. In this next topic, then the important 3 mark advantage of and disadvantage of AC over DC னு இருக்கும். ஆனால் ஏசியுடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், அதாவது அட்வான்டேஜ் அதாவது யூசஸ்ஸு அண்டு டிமெரிட்ஸ், மெரிட்ஸ் அண்டு டிமெரிட்ஸ்னு சொல்லலாம். எப்படி கேட்டாலும் இந்த கொஸ்டினை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரியா? அட்வான்டேஜ் அண்டு டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏசினாலும் மெரிட்ஸ் அண்டு டிமெரிட்ஸ் ஆஃப் ஏசி, அதாவது ஏசி மீன்ஸ் ஆல்டர்னேட்டிவ் சர்க்யூட்னு, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு. There are many advantage and disadvantage of AC system over a DC system. Then first advantage கொடுத்துருப்பாங்க, the generation of AC is cheaper than that of DC. அதாவது டிசியை விட பார்த்தோம் அப்படின்னா ஏசி ரொம்ப சீப்பாக இருக்கும், ஜெனரேஷனாக உற்பத்தி பண்ணுறது. சரியா? அதாவது ஏசி கரண்ட்டை உற்பத்தி பண்ணக்கூடிய சரியா சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சீப்பாக இருக்கும் தென் டிசியோட கம்பேர் பண்ணும்போது. அதனால் அதனுடைய அட்வான்டேஜாக இருக்கும். when AC is supplied at a higher voltage, ஏசியில் ஹையர் வோல்டேஜ் உனக்கு சப்ளை ஆகும். the transmission losses are small compared to DC transmission. சரியா? இப்போ ஏசி சர்க்யூட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஹையர் வோல்டேஜ் சப்ளை ஆகும். ஹையர் வோல்டேஜ் சப்ளை ஆகிறதால தென் டிரான்ஸ்மிஷன் அங்கே லாஸ் ஆகாது, வெரி ஸ்மாலாக தான் இருக்கும். ஆனால் டிசியில் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லாஸ் என்ன ஆகும் அப்படின்னா வெரி ஹையாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. சரியா? தென் நெக்ஸ்ட்டு ஏசி கேன் ஈஸிலி பி கன்வெர்டட் இன்டு டிசி. சரியா? ஏசி என்ன பண்ணலாம் அப்படின்னா டிசியை அதாவது டைரக்ட் கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் ரெக்டிஃபையர், அது ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். அதனால் அது அட்வான்டேஜாக பேஸாக இருக்கும். தென் டிஸ்அட்வான்டேஜ் அதாவது குறைபாடு, alternating voltage cannot be used for certain application. சரியா? cannot be used for certain applicationல மட்டும்தான் இந்த alternative voltage யூஸ் பண்ணுறோம். such a charging of battery, electroplating, then electric transaction. சரியா? ஸ்மால் அல்லது ஸ்மால் டிவைஸுக்கு மட்டும்தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜை நம்ம பயன்படுத்துறதால ஒன்லி இதை டிஸ்அட்வான்டேஜில் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பர்டிகுலர் டிவைஸ் மட்டும்தான். சரி, அதாவது சார்ஜிங்க்கு பேஸ் பண்ணுறோம் ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜை. எலக்ட்ரோப்ளேட்டிங் மீன்ஸ் ப்ளஸ் மைனஸ் தான் எலக்ட்ரோப்ளேட்டிங். எலக்ட்ரிக் டிரான்சாக்ஷன். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அட் ஹை வோல்டேஜ் இட் இஸ் மோர் டேஞ்சரஸ். சரியா? than to work with AC than DC. ஏசியோடைய வேல்யூ ஹை வோல்டேஜாக இருந்தாலும் இட் இஸ் மோர் டேஞ்சர். சரியா? ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுங்கிறது நாம் வெரி டேஞ்சராக இருக்கும் டைரக்ட் கரண்ட்டோட கம்பேர் பண்ணும்பொழுது. சரியா? அப்போ அதனுடைய ஒர்க்கும் அங்கே அதிகமாக இருக்கும். ஹை கரண்ட் பாஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா சம் இம்பார்ட்டண்ட் டிவைஸ் பூரா, சரி, அதாவது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக்கல் டிவைஸ் பூரா என்ன ஆகும் அப்படின்னா மோர் டேஞ்சரஸ். சரி, அதனால் என்ன ஆகும் அப்படின்னா டு ஒர்க் வித் ஏசி. சரியா? தென் டிசியோட கம்பேர் பண்ணும்போது. சரியா? இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறது. அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அனலாக் பிட்வீன். சரியா? நெக்ஸ்ட் டாப்பிக்கு அனலாக்ஸ் பிட்வீன் எல்சி ஆசிலேஷன் அண்டு சிம்பிள் ஹார்மானிக் ஆசிலேஷன். சரியா? எல்சி ஆசிலேஷனுக்கும் சிம்பிள் ஹார்மானிக் ஆசிலேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரியா? த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஆசிலேஷன் ஆஃப் எல்சி சிஸ்டம் கம்பேர் வித் மெக்கானிக்கல் ஆசிலேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம். எல்சி சிஸ்டத்துக்கும் தென் மெக்கானிக்கல் ஆசிலேஷன் மீன்ஸ் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம். அது சரியா? அதாவது சுருள் நிறை அமைப்பு. There are 2 forms of energy involved in LC oscillation. One is electrical energy. எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆஃப் தி சார்ஜ் இஸ் கெப்பாசிட்டர், தென் அதர் மேக்னட்டிக் எனர்ஜி ஆஃப் தி இண்டக்டர் கேரியிங் கரண்ட். சரியா? ஒன் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கெப்பாசிட்டராக இருக்கும். சரியா? அதில் மேக்னட்டிக் எனர்ஜி ஃபார்ம் ஆகும் ஆஃப் தி இண்டக்டர் கேரியிங் கரண்ட். தென் இந்த டேபிளேஷனை ஃபாலோ பண்ணிங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
அதாவது அனலாக்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் குவான்டிட்டிஸ். சரியா? தென் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்கும், மெக்கானிக்கல் சிஸ்டம் இருக்கும். எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் நாம் சார்ஜ் க்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். மெக்கானிக்கல் சிஸ்டத்தில் தென் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா அதை டிஸ்பிளேஸ்மெண்ட் தென் எக்ஸ் தட் இஸ் டிஸ்டன்ஸ்னு மென்ஷன் பண்ணும். அது மாதிரி எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் தென் கரண்ட் இருக்கும். கரண்ட் I is equal to dq/dt. The rate of change of charge is called current. ஏன்னா சார்ஜ் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும்போது தென் கரண்ட் அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். ஒன்லி இது எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ஆகும். அதே மெக்கானிக்கல் சிஸ்டத்தில் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் velocity ஃபார்ம் ஆகும். The rate of change of displacement is called velocity. That is V is equal to dx/dt ரெப்ரசன்ட் ஆகும். சரி, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் தென் இண்டக்டன்ட் மீன்ஸ் தென் காயில் கம்பிச்சுருள்னு அர்த்தம். சரியா? மெக்கானிக்கல் சிஸ்டத்தில் தென் மாஸ் ரெப்ரசன்ட் ஆகும். அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் 1/c. இதில் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் K இருக்கும். சரியா? அதாவது விசை மாறிலி. ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னானது விசை மாறிலி. இது கெப்பாசிட்டருடைய ரெசிப்ரோக்கல் இருக்கும். தென் இதில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி 1/2 தென் 1/c இன்ட்டு Q² இருக்கும் கெப்பாசிட்டர். சரியா? அது ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்தில் தென் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்ம் ஆகும். சரியா? பொட்டன்ஷியல் எனர்ஜி தென் 1/2 kx² ரெப்ரசன்ட் ஆகும். தென் எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் தென் நெக்ஸ்ட் ஒன்று மேக்னட்டிக் எனர்ஜி. தட் இஸ் மேக்னட்டிக் எனர்ஜி மீன்ஸ் இண்டக்டர். தட் இஸ் 1/2 Li². 1/2 Li². அதாவது இந்த மேக்னட்டிக் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா இண்டக்டாரில் ஸ்டோர் ஆகிடும். சரியா? அப்போ இண்டக்டாரில் ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி கேட்டாங்கன்னா 1/2 Li². அதுதான் தட் இஸ் மேக்னட்டிக் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்தில் தென் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி ஃபார்ம் ஆகும். சரியா? தென் 1/2 mv². இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி இஸ் ஏ மெக்கானிக்கல் சிஸ்டம் தான். அப்போ அதனால் ரெண்டு எனர்ஜியை அதை பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க. அது மாதிரி எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜி இருக்கும். தட் இஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜி the sum of electrical energy and magnetic energy. The sum of electrical energy and magnetic energy. Electrical energy means 1/2 Q²/c plus 1/2 Li². That is magnetic energy. The total mechanical energy, that is the sum of potential energy and kinetic energy. சரியா? பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியோடைய அடிஷன் தான் நாம் மெக்கானிக்கல் அல்லது டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொல்லுவோம். தட் இஸ் E is equal to 1/2 kx² plus 1/2 mv². சரி, எதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.